ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படிங்கிற டாபிக் ஆக்சுவலாக யூஜிசி நெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல சைக்காலஜியில் வரும். பேப்பர் 1ல வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட் அந்த சாப்டரில் வரும். அதே இது பேப்பர் 2 சைக்காலஜியில் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி சாப்டரில் வரும். மேஜரான ரீசன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்ட்டிசிபென்ட் ப்ரொடெக்ஷன். நம்ம ரிசர்ச் வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக வர்றவங்களுக்கு எந்த விதமான ஹார்மும் ஏற்படாது. ப்ளஸ் அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற டேட்டா வந்து அவங்களோட ப்ரைவசி அது வந்து லீக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து நம்ம தான் உங்களுக்கு என்ஷூர் பண்ணணும். ரிசர்ச் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஹோல்சமாக அந்த ப்ராஜெக்டில் எந்த விதமான பொய்யும் இல்லாமல் ட்ரூவாக அந்த ஹோல்சம் ப்ராஜெக்ட் அண்ட் அதோட ரிசல்ட்ஸ் வந்து இருக்கணும். அதுதான் ரிசர்ச் இன்டெகிரிட்டி. ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ ரிசர்ச் எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாதான் மக்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ரிசல்ட்ஸ் வந்து உண்மையாக தான் இருக்கும். அண்ட் அந்த ரிசல்ட் வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். ரிசர்ச் எத்திக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் டிசைன். ரிசர்ச் டிசைன்னா என்ன அப்படின்னா நம்ம ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். எப்படின்னா அதில் வந்து என்னென்ன வேரியபிள் எடுக்க போகிறோம், அதோட எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஹைப்போதசிஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, சாம்பிளிங் என்ன, கொஸ்டினர் என்ன மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த டிசப்ஷன் அப்படிங்கிறது என்னன்றதை நம்ம கடைசி பார்க்கலாம். அப்போது உங்களுக்கு அது நல்லாவே புரியும். அது வந்து டீப்ரீஃபிங்கில் வரும், அப்போது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷன்லேருந்து நமக்கு அப்ரூவல் வரணும். அது வந்தால் தான் நம்மளால் ஃபர்தராக வந்து ரிசர்ச் கண்டக்ட் பண்ணவே முடியும். கன்சென்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பார்ட்டிசிபென்ட் கிட்ட ரிசர்ச்சர் வந்து அந்த ரிசர்ச்சோட ஹோல் இன்ஃபர்மேஷனே வந்து சொல்கிறது தான் வந்து இன்ஃபார்ம்டு கன்சென்ட். ஹோல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா எதுக்காக இந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறோம், அண்ட் இதோட பர்பஸ் என்ன, ப்ரொசீஜர் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, ரிஸ்க் என்ன, அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். இப்போ சென்சிட்டிவான ரிசர்ச் இல்லாத பட்சத்தில் மேக்ஸிமம் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்ட்டிசிபென்ட் கிட்ட சொல்லிடலாம். பட் ஆனால் ஒரு சில சென்சிட்டிவான ரிசர்ச்சஸ்க்கு வந்து ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. முன்னாடி வந்து பாதி இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று சொல்லாமல் பாதி மறைச்சிருப்பாங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து மாற்றி சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து டிசெப்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த 3 எத்திக்ஸும் வந்து பிஃபோர் கண்டக்டிங் எ ரிசர்ச். இப்போ வந்து டியூரிங் எ ரிசர்ச் என்னென்ன எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் வந்து வாலண்டியராக இருக்கணும். அதுதான் இல்லை சொல்லியிருப்பேன். என்ஷூர் தட் பார்ட்டிசிபேஷன் இஸ் வாலண்டியர் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் கொயஷன். அதாவது இன்ஃபார்ம்டு கன்சென்ட்ல நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அவங்கள வாலண்டியராக வரணும். இல்லை ஃப்ரீ ஃப்ரம் கொயஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உங்களை பர்சுவேட் பண்ணுறதோ போஸ்ட் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. அவங்கள வாலண்டியராக வந்து ரிசர்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படியேதான். ஸோ பார்ட்டிசிபெண்ட் அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, பண்ண வைக்கக்கூடாதுன்றது சொல்றதுக்காக இதை போட்டுருவாங்க. கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் பார்ட்டிசிபெண்ட்டோட இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவங்களோட ப்ரைவசி இது எதையுமே வந்து வெளியில் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிடணும். அதுதான் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப மேஜரான ஒரு ரிசர்ச் எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க. பார்ட்டிசிபெண்ட் கிட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவோ மேபி அது வந்து கொஸ்டினர் மூலமாக கலெக்ட் பண்ண டேட்டாவாக இருக்கலாம், ப்ளஸ் அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிப்போம்ல, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம வெளியே ஷேர் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இது நல்ல சீட்டா, இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. மெல்ஃபிஷியன்ஸ் அண்ட் பெனிஃபிஷியன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பார்ட்டிசிபெண்ட்க்கு வந்து எந்த ஒரு ஹார்மும் கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிசர்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த ரிசர்ச் மூலமா அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். ஸோ அப்படிதான் நம்மளோட ரிசர்ச் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா இப்போ டியூரிங் த ரிசர்ச்ல வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம அதோட எஃபெக்ட்ஸ், நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து மானிட்டர் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணணும் நம்ம. ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பிஃபோர் அண்ட் டியூரிங் ரிசர்ச் என்னென்ன எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ வந்து ஆஃப்டர் ரிசர்ச் என்னென்ன எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம்.
பிளாஜரிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மத்தவங்களோட ஐடியாவ காப்பி பண்ணி, அவங்களோட கான்செப்ட்ஸ, தியரீஸ காப்பி பண்ணி, நான் பண்ண மாரி காட்டுறது தான் வந்து பிளாஜரிசம். அவங்களுக்கு எந்த ஒரு சைட்டேஷன், ரெஃபரன்ஸ் எதுவுமே குடுக்காம, அவங்களோட ஐடியாவ நான் காப்பி பண்ணிக்கிறது. ஸோ இதுல வந்து ஃபேப்ரிகேஷன் அண்ட் ஃபால்சிஃபிகேஷன் வரும். ஃபேப்ரிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரிசர்ச் அந்த கொஸ்டினர் குடுத்து டேட்டாவே கலெக்ட் பண்ணாம, நானா என்டையரா ஒரு ஃபேக் டேட்டா கிரியேட் பண்றது ஃபேப்ரிகேஷன். அதே இது ஃபால்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டேட்டாஸ் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். பாதி கலெக்ட் பண்ணி மீதி எனக்கு தேவைப்படுது. ஆர் நான் கலெக்ட் பண்ண டேட்டா வந்து எனக்கு தேவையான ரிசல்ட்ஸ குடுக்கல அப்படின்னா, அத வந்து ஆல்டர் பண்றாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து ஃபால்சிஃபிகேஷன். பிஃபோர் கண்டக்டிங் அ ரிசர்ச்ல இன்ஃபார்ம்டு கன்சென்ட்ன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? ஆக்சுவலா அதிலேயே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணிருவோம். பட் ஆனா சில சென்சிட்டிவான ரிசர்ச்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த இதெல்லாமேவும் நம்ம ரிசர்ச் முடிச்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் ப்ரொவைட் பண்றது தான் டீப்ரீஃபிங்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரிஜினலான அந்த ரிசர்ச் மெத்தட்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டிசெப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லிருவோம். அதுதான் வந்து டீப்ரீஃபிங். இப்ப டிசெப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்டிவ் டிசெப்ஷன், பாசிவ் டிசெப்ஷன் ஒண்ணு இருக்கு. ஆக்டிவ் டிசெப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பார்ட்டிசிபென்ட் கிட்ட உண்மைய சொல்லாம வேற ஏதாவது வந்து சொல்றது, பொய்ய சொல்றது தான் வந்து ஆக்டிவ் டிசெப்ஷன். இது வந்து நம்ம சோசியல் சைக்காலஜில மில்கிராமோட ஒபீடியன்ஸ் வரும் இல்லையா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கலாம். அதாவது உண்மை ஒண்ணா இருக்கும். பட் பொய் சொல்லி அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது. ஐ மீன் அந்த ப்ரொசீஜர வந்து பொய் சொல்றது தான் வந்து ஆக்டிவ் டிசெப்ஷன். அதே பாசிவ் டிசெப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதோட உண்மையான பர்ப்பஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இன்ஃபர்மேஷனே சொல்லாம அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது தான் வந்து பாசிவ் டிசெப்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணியிருந்தாலும் அந்த டீப்ரீஃபிங் ஸ்டேஜ்ல வந்து அத வந்து நம்ம அவங்க கிட்ட சொல்லிடணும். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்றத. அதுதான் வந்து டீப்ரீஃபிங். It is a large war time. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படைய. பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர் மூணுமே பார்த்துட்டோம்ல. இப்போ வந்து த்ரூ அவுட் ரிசர்ச் வந்து நம்ம ஒரு ரிசர்ச் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா? எந்த ஒரு பொய்யான விஷயமும் நம்ம இன்வால்வ் பண்ணாம, உண்மையா நம்ம வந்து ட்ரூவா அந்த ரிசர்ச் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும், ஃப்ரம் இன்ட்ரோடக்ஷன் டு கன்க்ளூஷன் வரைக்கும் சப்மிட் பண்றதா இன்டெகிரிட்டி. எங்கேயுமே வந்து பிளாஜரிசமோ இல்லைன்னா ஃபால்சிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் ஆர் எந்த ஒரு ரிசர்ச் எத்திக்ஸையும் வந்து மீறாம ட்ரூவா சப்மிட் பண்றதா வந்து இன்டெகிரிட்டி. அலிவோடன் அரிகத்தின் அறியாதிருந்தால் அழகேகிய கனவெல்லாம் மகளுன்ன போலே கலரும் நொரெண்டே தழுதோறும் நின்றே அலதல்லும் பிரணயத்தால் உணரும் மலரே மலரே. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா, பிஃபோர் ரிசர்ச்சில் ரிசர்ச் டிசைன் நம்ம வந்து ரிசர்ச் ப்ரொபோசல் வந்து ரெடி பண்ணிட்டு அதை இன்ஸ்டியூஷன் அப்ரூவலுக்கு வந்து அனுப்பணும். அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ண போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபார்ம்டு கன்சென்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட நம்ம எதுக்காகலாம் பண்ணுறோம் அப்படின்ற ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே சொல்கிறது தான் வந்து இன்ஃபார்ம்டு கன்சென்ட். அதே மாதிரி டியூரிங் ரிசர்ச் என்னென்ன எத்திக்ஸ் அப்படின்னா, வாலண்டியரி பார்ட்டிசிபேஷன். பார்ட்டிசிபென்ட் வந்து வாலண்டியராக வரணும். அவங்கள நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்னன்னா, அவங்களோட டேட்டாஸ் வந்து நம்ம எங்கேயும் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஷூரிட்டி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நான் மெல்ஃபிஷியன்ஸ் அண்ட் பெனிஃபிஷியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹார்ம் வந்து மினிமைஸ் பண்ணிட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆஃப்டர் வந்து என்ன அப்படின்னா, பிளாஜரிசம் அண்ட் டீப்ரீஃபிங். பிளாஜரிசம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஐடியா மற்றவங்களோட ஐடியாவை காப்பி பண்ணி ஐடியாவா சொல்றது. அதே மாதிரி டீப்ரீஃபிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்ஃபார்ம்டு கன்சென்ட்ல சொல்லாத விஷயங்களும் மறைக்கப்பட்ட விஷயங்களையும் நம்ம டீட்டெயில்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் பார்ட்டிசிபென்ட் கிட்ட. த்ரூ அவுட் ரிசர்ச்ல என்னென்ன எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இன்டெகிரிட்டி. எந்த ஒரு பொய்யும் இல்லாம உண்மையா கம்ப்ளீட்டா வந்து நம்ம சப்மிட் பண்ணணும்.